ஜேமிங் அவளை வீட்டுக்கு கொண்டு செல்ல முன் வந்தான். ஜிஷ்யூ. ஆனால் இந்த முறை அவள் உற்சாகத்துடன் குதித்து ஓடினாள். ஜிஷ்யூவும் மலர் போன்ற புன்னகையை உதிர்த்தாள். முதல் சந்திப்புக்குச் செல்லும் அனைத்து பெண்களைப் போலவே அவள் உற்சாகத்துடன் சீக்கிரம் எழுந்தாள். ஜிஷ்யூவை பார்த்த அந்த நொடியில் ஜேமிங்கின் கண்களில் வியப்பு ஒளிர்வது தெரிந்தது. முழு இசை நிகழ்ச்சியின் போதும் ஜேமிங் தன் பார்வையை ஜிஷ்யூவின் மீதே வைத்திருந்தான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சிறிய படகு பயணத்திற்குச் சென்றனர். லேசான போதையில் ஜிஷ்யூ ஜேமிங்கின் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் கேட்டாள். இந்த கேள்வி சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ஜேமிங் மீண்டும் ஒரு முறை முரட்டுத்தனமான வார்த்தைகளால் பதிலளித்தான். ஜிஷ்யூ இந்த வார்த்தைகளால் வாய் அடைத்துப் போனாள். இதனால் இனிமையாக இருந்த சந்திப்பு அவசரமாக முடிவுக்கு வந்தது. ஜேமிங் தன்னை வெறுப்பதாக ஜிஷ்யூ நினைத்து இனிமேல் அவனை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றாள். ஜெமிங் தான் அவளை புண்படுத்தி விட்டதை உணர்ந்தான். ஆனால் ஜிஷ்யூ எதுவும் பேசவில்லை. குட் நைட் சொல்லிவிட்டு வீட்டிற்குள் திரும்பிச் சென்றாள். ஜிஷ்யூ ஒரு பார்வையற்றோருக்கான வாடிக்கையாளர் சேவை மையத்தில் வேலை செய்கிறாள். இதுதான் அவளது வாழ்வாதாரத்துக்கான ஒரே வருமானம். வாழ்க்கையின் அழுத்தம் அவளை முதலாளியின் தொடர்ச்சியான கிண்டலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயப்படுத்தியது. அந்த பெண்ணை ரகசியமாக வீட்டுக்கு பின்தொடர்ந்து சென்று வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள் நுழைந்தார். அவர் அந்த பெண்ணை அத்துமீறி நடந்து கொள்ள விரும்பினார். ஆனால் அந்த பெண் கடுமையாக எதிர்த்தாள். தள்ளுமுள்ளு நடந்தபோது அவர் தன் முகத்தை எதிர்பாராத விதமாக கீறிக்கொண்டார். இதனால் கோபமடைந்த முதலாளி ஒரு கன்னத்தில் அறைய அந்த பெண் சாகும் வரை விடாப்பிடியாக இருந்ததைக் கண்ட முதலாளி மேலும் கோபமடைந்தார். அவளை குத்துக்களாலும் உதைக்களாலும் தாக்கினான். அந்த பெண் கெஞ்சினாள். ஆனால் முதலாளி அசையவில்லை. அப்போதுதான் அந்த பெண்ணின் காதலன் திரும்பி வந்தான். இந்த தனிமையான பெண்ணுக்கு இப்படி ஒரு காதலன் இருக்கிறான் என்று முதலாளி கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த ஆணை பயங்கரமாக தாக்கினான். ஜிஷ்யூ பயந்து ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்தாள். ஜேமிங் எதிராளியின் உயிரை எடுக்கப் போகிறான் என்று தெரிந்ததும் ஜிஷ்யூ தலையிட்டாள். ஆனால் ஜேமிங் அவனது ஒரு விரலை உடைத்தான். முதலாளி தப்பியோடினான். ஜெமிங் அக்கறையுடன் ஜிஷ்யூவை பார்க்கச் சென்றான். ஆனால் அவள் கவலையுடன் பேசினாள். ஜெமிங் தயக்கமின்றி, நான் உன்னை ஆதரிப்பேன் என்றான்.